ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வாழை மரம், ஒரு சைடு முருங்கை மரம், இந்த சைடு பார்த்தா கருவேப்பிலை மரம். இது மூணுமே வச்சுருக்கேன். சரி, இதை சுற்றி ஏதாவது கொடியேறுற மாதிரி ஏதாவது கட்டிங்ஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு வெத்தலை கண்டு வாங்கிட்டு வந்து ஒன்று வச்சேன். அது பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஏறாமல் சுற்றி முற்றி அப்படியே தரையில் படர்ந்து தாறுமாறாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த கருவேப்பிலை கண்டுமே நல்லா பெருசாகிடுச்சு. டெய்லி சமையலுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா வேரெல்லாம் அங்கங்கே போய் அங்கங்கே வந்து ஒரு கருவேப்பிலை செடி முளைச்சிக்கிட்டே இருக்குது. சரி, அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சீசனில் வந்து நம்ம வந்து அதை அப்படியே வேரோடு பிடுங்கி ஒரு பாட்டில் நட்டு வச்சா சீக்கிரம் வேர் பிடிச்சிரும். ஏன்னா இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா மழை நமக்கு வந்து நல்லா விட்டு விட்டு பெய்யும். செடியாக இருக்கட்டும், ஒரு விதையாக இருக்கட்டும், நம்ம பதியம் போட்டோம், விதை போட்டோம், சீக்கிரமாக வந்துடும். அழகாக வேர் பிடிச்சி சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த 2 ப்ராசஸுமே இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வெத்தலையும் நட்டு வச்சாச்சு. வீட்டில் இருந்த மண் எடுத்து தான் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அதை வச்சுருக்கேன். கருவேப்பிலையுமே நட்டு வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நர்சரியில் போய் வாங்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. யாருக்காவது யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை தேவைப்படுறவங்களுக்கு கூட நம்மளே கொடுத்து நம்மளே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நல்லா நட்டு வச்சுட்ட பிறகு ஒரு நெல்லான பகுதியில் ஒரு 10-15 நாளைக்கு லைட்டாக தண்ணி மட்டும் அப்பப்போ தெளிச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டாலே போதும். அழகாக வேறு பிடிச்சி அழகாக நமக்கு கட்டிங்ஸு ரெடி ஆகிடும். கருவேப்பிலை சமையலுக்கு டெய்லி யூஸ் ஆகுது. இந்த வெத்தலையில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. பெண்கள் வந்து இப்போ நார்மலாகவே எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது. டெய்லி 2 இலை 3 இலை மெண்டு சாப்பிட்டாலே போதும். நமக்கு வந்து இந்த கால்சியம் குறைபாடு வராது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.